வணக்கம். சங்கர் நாராயண், லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிம்ம ராசி. சிம்மம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வந்து கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்து. இப்போ குரு பயிற்சி என்ன பண்ணும்? குரு வந்து ஏதாவது சாதகமாக இருக்குமா? சிம்மம் இந்த இந்த இடைக்கால நிவாரணம் மாதிரி சிம்மத்துக்கு கரெக்டாக குரு வந்து 11th ஹவுஸில் பொசிஷனில் வரார். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சிம்மத்துக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம். அந்த இடத்துல பார்வை பலம் எங்கெல்லாம் விழுதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்துக்கு 3ஆம் இடம், சிம்மத்துக்கு 5ஆம் இடம், சிம்மத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 3, 5, 7 3 இடத்தையும் குருவுடைய பார்வை பலமாக இருக்குது. குருவுடைய இடமும் பலமாக இருக்குது. ஒரு ராசிக்கு குரு வந்து பொசிஷன்லேயும் ஃபேவராக இருந்து அவருடைய பார்வையும் நல்ல பார்வையாக விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அதை விட என்ன வேணும்? ஸோ சிம்மம் நிறைய நெருக்கடிகளை சனி கொடுக்கும். நிறைய தொல்லை, நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம், நிறைய வருத்தம், நிறைய கவலை, நோய், என்ன வேணால் சனி கொடுக்கும். குரு சனியை பார்த்து தான் ரொம்ப விசேஷம், பட் பார்க்காது. இருந்தாலும் குரு தனிப்பட்ட முறையில் வேறு சப்போர்ட்டை பண்ண ஆரம்பிக்கும். சிம்மத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணும். குரு இந்த 1 இயர் 2025 மே 15லேருந்து 26 மே 30th வரைக்கும் குரு 11th ஹவுஸில் பொருளாதார அடிப்படையில் இந்த 1 இயருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இடையில ஒரு சின்ன டிரான்சிட் இருக்குது, நம்ம ஒரு 10 months எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருளாதார சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன, மற்ற கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் பணம் இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதை வந்து குரு வந்து முதல்ல சார்ஜ் எடுத்துடுறார் 11th ஹவுஸில். அடுத்தது குருவுடைய பார்வை எப்படி பண்ணுறதுன்னா, 3rd ஹவுஸில் 3ஆம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலயமா, அக்கம் பக்கம் உறவுகள் மூலயமா, பழகினவர்கள் மூலயமா, நண்பர்கள் மூலயமா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி, பெரிய சப்போர்ட். நீங்கள் எங்கேயாவது உதவி கேட்டால் உதவி கிடைக்கும். இந்த இந்த சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் உதவியே கிடைக்காம போயிடுச்சுன்னா நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த உதவி உடனே கிடைக்கும். அதுதான் சிம்மத்துக்கு இந்த முறை ஏற்படக்கூடிய குரு பலன், குரு பார்வை, குரு பலம், குரு ஸ்தான பலம். அடுத்தது இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு வந்து 5th ஹவுஸ், 5ஆம் இடம். புத்தி நல்ல வேலை செய்யும். அந்த சமய சந்தர்ப்ப புத்தி, இந்த பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் என்னெல்லாம் புண்ணியங்களை பண்ணியிருக்கீங்களோ, என்னெல்லாம் நல்ல விதைகளை விதைச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கஷ்ட காலத்தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் நிறைய பண்ணேன், ஒன்றுமே எனக்கு பலன் தரல. இந்த முறை உங்கள் கஷ்ட காலத்துக்கு அந்த அந்த நல்ல புண்ணிய பலன்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அது குருவுடைய பார்வை வந்து ஆக்டிவேஷன். புத்தி நல்லா வேலை செய்யும். உங்கள் மனசை வந்து என்னதான் அப்படியே ஒரு சோர்வு தளர்வு ஏற்பட்டாலும் மறுபடியும் ஒரு சார்ஜ் எடுத்து கொடுக்கும். குருவுடைய பார்வை பலம். நல்ல ஆலோசகர்கள் கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டிகள் வந்து வழிகாட்டுவாங்க. உறுதுணையானவர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த குருவுடைய பார்வை பலம். 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், அந்த பார்வை பலம். அதே குருவுடைய பார்வை வந்து 7ஆம் இடம், சிம்மத்துக்கு வந்து 7th ஹவுஸில். அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த கூட்டாளி மத்தியில் வந்து ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள், அதை குரு பார்த்து நிவர்த்தி பண்ணுறது. ஒரு குழப்பம் ஏற்படும், நிவர்த்தி ஏற்படும். சில பேருக்கு அந்த கணவன் மனைவி உறவில் கூட நிறைய சண்டை சச்சரவு. 7th ஹவுஸில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பெரிதாக பேசுகிறது, அதெல்லாம் அந்த குரு பார்வை வந்து நிவர்த்தி செய்யும். சனியை மட்டும் பார்க்கல, சனிக்கு ஸ்கொயரில் வந்து குரு வர்றது இன்னொரு ஆடிட் அட்வான்டேஜ். உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பொசிஷனில் இருக்கும். அங்கேருந்து அது செய்யக்கூடிய எல்லா தொந்தரவும் செஞ்சாலுமே அதுக்கு 4th ஹவுஸில் உங்களுக்கு குரு சந்திக்கிறது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன தான் உங்களை வந்து சனி வந்து உங்களை வந்து பாதிக்க முயற்சி எடுத்தாலுமே குரு மறுபடியும் ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ப்ரொடெக்டிங் பிளானட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ சிம்மத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு பெரிய ஆறுதலான விஷயம், குரு உங்கள் பக்கம் நிற்கிறார்.
ஒரு நல்லவன் உங்கள் பக்கம் நிற்கிறான். ஒரு நல்ல கிரகம் உங்கள் பக்கம் துணையாக இருக்குது. என்ன தான் உங்களுக்கு வந்து எதிர்க்க கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பக்கம் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு பலமாக, உங்களுக்கு துணையாக, உங்களை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு பலமான கிரகம், சுப கிரகம் வலுவாக நிற்கிது. அது ஆரோக்கியத்தை காப்பாற்றும், கடன் பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றும், உங்களுடைய எதிர்ப்புகள்லேருந்து உங்களை காப்பாற்றும், பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும், அவப்பேர்லேருந்து உங்களை காப்பாற்றும். உங்களை எல்லா வகையிலையும் ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டை வந்து அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இதுதான் குரு பலம். அதை நீங்கள் உணர்வீங்க. சனி 8th ஹவுஸில், இதுக்கு முன்னாடி 7th ஹவுஸில் கெட்ட சனி, அப்புறம் 8th ஹவுஸில் அஷ்டம சனி வந்தாலும் இந்த குரு வந்து உங்களை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ண போது நீங்கள் உணர்வீங்க. இதுதான் சிம்மத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ். அதே மாதிரி குருவுடைய பார்வை, 5ஆம் இடத்து பார்வை சில பேருக்கு அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஈவன் சனி 8th ஹவுஸில் இருந்தாலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தையும் அந்த குரு கொடுப்பார். 7th ஹவுஸில் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு மாதிரி தடபுல்லாக திடீர்னு ஒரு கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணி கூட சில பேருக்கு கல்யாணம் நடக்கும். பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் அந்த கம்பேட்டபிலிட்டி நல்லா செக் பண்ணி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மொத்தத்தில் குரு உங்களுக்கு துணையாக இருப்பார் அடுத்த ஓராண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பலனை பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும், அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லையா? மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அப்கிரேட் ஆகிறோம், அப்டேட் ஆகிறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சுது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, குரு வந்து கேந்திரத்தில் வரார், கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வர்றதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும்போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம், 1 4 7 10. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்துதான் கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன் இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம். அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வரார். அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆகிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன்னு சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா
ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும் நீங்கள். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து இந்த குரு மட்டும் நீங்கள் இந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதனத்தில் ஃபில் ஆயிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும் சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எனர்ஜி தான். 100% குட்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பயிற்சியை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன், லக்னாவோட கம்பைன் பண்ணி தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரிடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.